சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை மேற்கொள்கிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், விரிவான தகவல்கள். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி தலைமையில் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது மிக முக்கியமாக பிரதானமாக பார்க்கப்படும். அந்த கட்சியுடைய வெற்றிக்கான ஒரு ஹீரோவாக பார்க்கப்படும். அதன்படி இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு என்பது அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் பல்துறை சார்ந்த நிபுணர்கள் கொண்டு மக்களுக்கு என்னென்ன தேவை, ஏற்கனவே செயல்படுத்தி வரக்கூடிய அரசுடைய திட்டங்கள், அதே போல கூடுதலாக என்னென்ன திட்டங்கள் தேர்தல் அறிக்கையாக வாக்குறுதிகளாக கொடுக்கலாம் என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது இந்த தினம் மேற்கொள்ள இருக்கின்றது. இதில் அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், அதே போல முனைவர் கோவிச்செழியன், TRB ராஜா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்று இருக்கின்றார்கள். அதே போல குழுவிற்கு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமை தாங்குகின்றார். அதே போல திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ஆகியோர் இந்த அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல திமுகவுடைய TKS இளங்கோவன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் இந்த குழுவில் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல கார்த்திகேய சிவசேனாதிபதி MM அப்துல்லா, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன், அதே போல முன்னாள் IAS அதிகாரி சந்தானம், தமிழ்நாடு திட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளராகவும் தொழில் முனைவோர் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இவர்களும் இந்த முதல் கட்ட ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 2 மணி நேரம் வரை இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் கட்டமாக கடந்த தேர்தல்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், அதே போல எந்தெந்த திட்டங்கள், அதாவது பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, அவற்றை மக்களிடம் எடுத்துச் செல்வது, தேர்தல் அறிக்கையை எப்படி தயாரிப்பது, பல்துறை சார்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் சென்று இந்த குழு மக்களிடம் கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி அதே போல கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள். முதல்கட்ட ஆலோசனை கூட்டம் இன்று தொடங்கி இருக்கின்றது. இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கின்றது. என்னென்ன மாதிரியான அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள், ஒரு கீ பாயிண்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அம்சங்கள் இதில் இடம்பெற வைக்கலாம் என்பது தொடர்பாக இந்த தினம் ஆலோசனை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.